முருகாச்சரணம். கந்தரந்தாதி பாடல் 15. திவாகர கண்ண அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் நிறைய இடத்துல சொல்லுவார், ஒன்றுமே இல்லாதவனை எல்லாம் போய் பாடி நீ பெரிய பாரி மாதிரி கொடை கொடுக்குறவோம், குபேரன் மாதிரி சொத்து இருக்கிறவோம் அப்படிலாம் புகழ்ந்து பாடி கடைசியில் அவள் எனக்கு ஒன்றுமே கொடுக்கறதில்ல, பாரியான கொடை கொண்டலே என்று சீரதாக மாகவி எடுத்து பாடினாலும் இரக்கம் செய்யாத அந்த மாதிரி இருக்கிறவாளெல்லாம் போய் பாடின்னு இருக்கேன். அது எதனால் அப்படின்னு கேட்டால் என்னுடைய வறுமையினால். வறுமைங்கிற இருள், அந்த இருளை நீக்கக்கூடிய சூரியன் நீ அப்படின்னு இந்த கந்தரந்தாதி பாடலில் சொல்கிறார். இன்னொரு கடைசி வரியில் வரும்போது சொல்கிறார், முருகப்பெருமான் என் புந்தியில் அமர்ந்தவன் அப்படிங்கிறார். என்னோட புத்தியில் இருக்கிறவன், சித்தத்தில் உரைபவன், அடியார் சித்தத்தில் உரைபவன் அவன். என் புந்தியில் அமர்ந்த முருகப்பெருமாளே, நீ என்னை காலனிடமிருந்து காப்பாற்றுவாயாக அப்படின்னு கேட்குறார். இப்போது பாட்டை பார்ப்போம். திவாகர கண்ண கொடை பாரி என்றுழறீன வல்லீர், திவாகர கண்ணபுர குழைவல்லி செருக்குறவன், திவாகர கண்ண சுக வாசக திரள் வேல்கொடென்புன், திவாகர கண்ண மரளி இடாது உயிர் சேவலுக்கே. திவாகர கண்ண இந்த வார்த்தையை வேறு வேறு விதமாக பிரிக்கிறார். பாடலோட முழு சொற்பிரிவு பார்த்தோன்னா, திவா கரகண்ண கொடை பாரி என்று உழல் தீன அல் ஈர், திவாகர கண்ணபுர குழை வள்ளி செருக்கு உர, அந்தி வாகு அற கண்ண சுகவாசக திரள் வேல் கொடு, என் புந்தி கர கண்ண மரளி இடாது உயிர் சேவலுக்கே. திவா கரகண்ண கொடை பாரி என்று உழல் தீன அல் ஈர். திவா பகல் பொழுதில் தானம் கொடுக்கின்ற, கரங்களை உடைய, கைகளை உடைய, கண்ணனா இந்த இடத்துல கர்ணன். இது திவாகர அப்படின்னு ஒரு வார்த்தையாக எடுத்தாக்க, திவாகர கண்ணன்னு எடுத்தோன்னாலும் கர்ணன் சூரியனோட புத்திரன் தானே. திவாகரன்னாக்க சூரியனோட புத்திரன் கர்ணன், அப்படியும் அதுக்கு பொருள் கொள்ளலாம். திவா கர கண்ண கொடை பாரி, பாரியை போன்று தானத்தில் சிறந்தவனே என்றெல்லாம் எல்லாரிடமும் சொல்லி, அவனுங்கிட்ட போய் ஒருத்தர்கிட்ட போய் நீ தானத்தில் சிறந்த கர்ணனை போன்றவன், கொடையில் சிறந்த பாரியை போன்றவன், பாரி வள்ளல் போன்றவன் என்றெல்லாம் புகழ்ந்து பாடி. ஏன் பாடுறேன் அப்படின்னாக்க, தீன என்கிட்ட நான் ரொம்ப வறுமையாக இருக்கேன், தீனனாக இருக்கேன். அந்த வறுமையின் காரணமாக எல்லாரையும் போய் பாடுறேன், ஆனால் அவர்கள் எனக்கு எதுவும் செய்வதில்லை. அந்த நிலையை இருள் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு அஜ்ஞானத்தினால தானே போய் அப்படி பண்ணுறான். ஒன்றுமே கொடுக்காதவன மனுஷனை போய் அசனம் இடுவார்கள் தங்கள் தலைவாசல் நின்றி அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு அஜ்ஞானத்தில் இருக்கிறதுனால அது இருள். அது ஈர், அதை பிளக்கக்கூடியது. அந்த இருளை பிளக்கக்கூடியது, இருளை நீக்கக்கூடியது எது? திவாகர, சூரியனை போன்ற முருகப்பெருமானே, ஞான சூரியனே. கண்ணபுரக்குழை வள்ளி செருக்கு உர. கண்ணபுரக்குழை அப்படின்னா, குழைனா காதில் அணிகின்ற ஆபரணம். அதில் கண்ணபுரம் அப்படின்னாக்கா கர்ணபுரம், அது ஒரு விதமான ஆபரணம், காதில் அணிவது. அந்த ஆபரணத்தை அணிந்துள்ள வள்ளி நாயகி செருக்கு உர, அவளை பெருமிதத்துடன்
தழுவிக்கொண்டிருக்கும் முருகப்பெருமானே. முதல்ல வந்து ஞான சூரியனே, இருளை நீக்கும் ஞான சூரியனேன்னு முருகனை சொல்கிறார். அடுத்த வரிகளில் சொல்கிற போது பெருமையோடு வள்ளி பிராட்டியை தழுவிக்கொண்டிருக்கும் முருகப்பெருமானே. அடுத்த வரியில் திவாகு அரகர்ணன்னு இருக்குது. அதுக்கு வந்து முதல் வரியிலேருந்து அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும். அந்தி வாகு, அந்தினா சாயங்காலம், மாலை பொழுது. அந்த நிறத்தை உடைய, அந்தி வாகுனாக்க மாலை நிறத்தை உடைய. மாலை நிறம்னா ஒரு செந்நிறமாக பொன்னிறமாக கலந்து இருக்கும். சிவந்த நிறமும் பொன்னிறமும் கலந்த நிறம், அதுதான் வந்து சிவபெருமானுடைய நிறம். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்துன்னு பாடுறோம் இல்லையா, பொன்னார் மேனியன். அந்த பொன்னார் மேனியன் வந்து சிவப்பு நிறம் கலந்த பொன்னார் மேனியன் அவன். அதை தான் இங்கே சொல்கிறார். அந்தி வாகு உடைய அற, அந்த மாலை நேரத்தின் நிறத்தை உடைய சிவபெருமானே, அவனுடைய காதில் கர்ணன காது, சுகவாசக இனிமையான வார்த்தையை கூறியவனே. அந்த சிவபெருமான் காதில் பிரணவ மந்திரத்தை ஓதியவனே. திரள் வேல் கொடு என் புந்திவாம், வலிமையான வேலாயுதத்தோடு நீ என்னுடைய புத்தியில் வந்து அமர்வாயாக. கர மரளி கன்னமிடாது உயிர் சேவலுக்கே. கரனா ஒளிஞ்சிருக்கிறது, அந்த ஒளிந்து வருகின்ற மரளி. ஏன்னா யமன் எப்போ வருவாங்கிறது யாருக்குமே தெரியாது, அதனால தான் கர மரளிங்கிறார். அது எப்பொழுதும் ஒளிந்து கொண்டு ஒருத்தருக்கும் தெரியாமல் வருகின்ற அந்த யமன் கன்னமிடாது, என்னை கொள்ளை கொள்ளாதபடி, என்னிடம் வராதபடி, சேவலுக்கே உயிர், என்னுடைய உயிரை காப்பாற்றுவாயாக. இந்த யமனிடமிருந்து என்னை காப்பாற்றுவாய். எப்போ அப்படின்னா நீ என்னுடைய புந்தியில் வந்து அமரும்போது. முருகா, நீ சிவபெருமானுக்கு காதில் பிரணவத்தை உபதேசித்தவன், பெருமையோடு வள்ளி பிராட்டியை தழுவிக்கொண்டிருப்பவன், என்னுடைய அஞ்ஞானமாகிய இருளை நீக்குகின்ற ஞான சூரியன். நீ அந்த மரளி வரும்போது, யமன் வரும்போது, உன்னுடைய கை வேலாயுதத்தோடு என் மனதில், என் புத்தியில் வந்து அமர்ந்து இருந்தால் யமன் என்னை அணுகாதபடி நீ என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு கேட்குறார். முருகாச்சரணம்.